ஊடகவியலாளர் முக்தார் அவர்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசின அந்த வீடியோ இப்போவும் இன்னும் பரபரப்பாக போயிட்டுருக்குது. அது நாடார் சங்கங்கள் நாடார்கள் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு எதிர்ப்பலைன்ற மாதிரி இங்கே அங்குமாக இருக்கிறது. உங்கள் பெரிய அளவில் எதிர்ப்புன்றது காங்கிரஸ் கட்சி தான் பொறுப்பு. அதுக்கு காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை எதுவுமே இன்ன வரைக்கும் சுதந்திரமாக தான் இருக்கிறாரு. மற்றவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த அரசு ஏன் அங்கே வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற கேள்வி இன்ன வரைக்கும் நீங்கள் யாரும் கேட்கவே இல்லை. ஓட்டுக்கும் சீட்டுக்கும் வாய்மூடி மௌனமா இருக்கிறீங்களா? இப்ப கேட்டுருவோம். இதெல்லாம் கேட்கலன்னு வருத்தப்படுறீங்களா? இப்ப வெளிப்படையா கேட்டுருவோம். சரி, யார் யாரோ யூடியூப்ல ஒரு சின்ன சின்ன விமர்சனம் பண்ணலாம் தேடி தேடி போய் பிடிக்கிற அந்த போலீஸ் பச்சை அயோக்கியத்தனம், பச்சை பொய், அதை இவ்வளவு பகிரங்கமா பேசி ஒரு இந்தியாவில் இவரை போல ஒரு நேர்மையான ஒழுக்கமான நாணயமான நிர்வாக திறமை மிக்க இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்காக 50 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பே கிராமப்புற முன்னேற்றம் தமிழ்நாடு தான் முதலாக இருந்தது. அதற்கு அவர்தான் காரணம். கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரிய புரட்சி உருவாக்கியது அவர்தான் காரணம். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய அணைகள் அவர் காலத்தில் கட்டிய அத்தனை அணைகளும் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அவர் காலத்திலே உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஆலை BHEL அப்படியே இன்னமும் இருக்கிறது. அவர் காலத்திலே உருவாக்கப்பட்டதான் நெய்வேலி சுரங்கம். அது வராவிட்டால் பக்கத்துக்கு 2-3 மாவட்டங்களா இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறதோட ஒண்ணு இருக்காது. அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் செய்தவர் சாகிற போது பாக்கெட்டில் 10 ரூபாய் இல்லாமல் செத்தார். அவர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பல பேரை யூடியூபர்களை அல்லது சாதாரண மனிதர்களை எல்லாம் தேடி தேடி வீட்டுக்கு போய் வீட்டை எல்லாம் உடைத்து கைது செய்கின்ற இந்த தமிழக காவல்துறை உலகத்திற்கே தெரிந்த அயோக்கியத்தனமான இந்த விமர்சனத்தை செய்தவரை இந்த நிமிடம் வரை கைது செய்யவில்லை. ஏன் என்று ஆளுங்கட்சி தான் சொல்லணும். காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் தான் சொல்லணும். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி இல்ல? நீங்க வந்து கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துட்டு இருக்கீங்க.